بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சில மனிதர்கள் கூறுகிறார்கள், லவ்லம் தஸ்தகீசு நஸல் மத்தர், நீங்கள் மழை தேடி மழை தேடவில்லையானாலும் மழை பெய்யும். மழை தேடி நீங்கள் தொழுகை நடத்தவில்லையானாலும் மழை பெய்யும் என்று கூறுகின்றார்களே, இது சம்பந்தமாக உங்களுடைய பதில் என்ன என்று வினவப்பட்டதற்கு, கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்தை கூறுபவர்கள் மீது ஒரு பயங்கரமான அபாயகரத்தை நாம் பயப்படுகிறோம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், உங்களுடைய இரட்சகன் கூறுகிறான், என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் விடையளிக்கின்றேன். என்னை அழைப்பதை விட்டும் பெருமை அடிப்பவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவர்கள் நரகிலே நுழைவார்கள், தாஹிரீன், இழிந்தோராக நுழைவார்கள் என்ற செய்தி சூரத் காஃபிர் அத்தியாயம் 60 கூறப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் விட ஹக்கீம், அவன் நுண்ணறிவாளன். அதன் நுட்பத்தின் சிறப்பை அல்லாஹு தஆலா பிற்படுத்துகிறான். மனிதர்கள் ஷித்தத் இஃப்திகாரிஹிம் இலைஹி, அவர்களுடைய கடுமையான தேவை இறைவன்பால் ஆகுவதற்காக, மனிதர்கள் இறைவன்பால் தேவை உள்ளவர்கள் என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நுண்ணறிவின் சிறப்பை பிற்படுத்துகிறான். அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் ஒதுங்குதலுக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழை இறங்குவதுடைய காரணத்தை மனிதனுடைய பிரார்த்தனையாக ஆக்கியிருக்கின்றான். மனிதர்கள் பிரார்த்தனை செய்து மழை பெய்யாமல் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நுட்பம் இருக்கிறது. அவன் அந்த நுட்பத்தை மிக அறிந்தவன். அவன் அர்ஹமு பிஆதிஹி மின்ஹும் பிஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை அறிவதை விட அவன் அடியார்களை கொண்டு கருணை காட்டக்கூடியவன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, கஸீரம் யதுன் நாஸு பிஷைஇன் வலா யஹ்ஸுலு, அதிகமாக மனிதர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், உண்டாக கிடைப்பதில்லை. பின்னரும் பிரார்த்திக்கின்றார்கள், கிடைப்பதில்லை. பின்னரும் பிரார்த்திக்கின்றார்கள், கிடைப்பதில்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஜாபு லி அஹதிக்கும் மா லம் யஅஜில், உங்கள் ஒருவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். மாலம் யஅஜில், விரையாதிருக்கும் காலமெல்லாம். அஜில என்று சொன்னால் அஸ்ரா, விரையாதிருக்கும் காலமெல்லாம். யகூல், விரைந்து அவன் சொல்லுகிறான், தஅவுது, நான் பிரார்த்தனை செய்தேன், ஃபலம் யஸ்தஜிப் லி, எனக்கு விடையளிக்கவில்லை என்று அவன் கூறுகின்றான். இந்த செய்தி திருமதியிலே பதிவாக இருக்கிறது. அந்நேரத்திலே அவன் சோர்வடைகிறான். துஆ, பிரார்த்தனையை விட்டு விடுகிறான். வலியாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவன் எல்லா நிலைமைகளிலும் லாபகரமான நிலையிலே தான் இருக்கின்றான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தால் 3 காரியங்கள் ஏதாவது ஒன்று அவனுக்கு கிடைக்கின்றது. ஒன்று, அதற்கு விடையளிக்கப்படுகிறது. 2வது, அவனுக்கு ஏற்பட இருந்த தீங்குகள் அவனை விட்டு திருப்பப்படுகிறது. 3வது, அதற்குரிய தங்கரியத்தை அல்லாஹு தஆலா மறுமையிலே ஏற்படுத்துகிறான். தங்கரியத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து மறுமையில் அவனை கொடுக்கின்றான். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான கேள்வி கேட்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து முழுவதோடு அது நிச்சயமாக தம்புன் அதீம்,
அது ஒரு பிரமாண்டமான பாவமாக இருக்கும், பெரும்பாவமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிரானதாக இருக்கும். பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹ் ஏவிருக்கின்ற கட்டளைக்கு எதிரானதாக இருக்கும். நாம் அதற்கு எதிராக செயல்படாமல் சோர்வடையாமல் இறைவனிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது மேற்கூறப்பட்ட மூன்று காரியங்களில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.